ஓரமாக படுக்க மாட்டேங்குது. என்னங்கண்ணே போயிட்டு வந்தாச்சா? சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேனே. ஆமாம், என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக இருக்கா? 2 எடுத்துகிட்டு போனோம்ல. காலிஃப்ளவர். சூப்பர். எவ்வளோம்மா? 40 ரூபா. சின்னதே 30 ரூபா சொன்னாங்க. சரி பெருசாக வாங்கிக்கலாம், காலிஃப்ளவர் சில்லி போட்டுடலாமா அப்படின்ட்டு வாங்கிட்டேன். எலுமிச்சம்பழம் 4 பழம் 10 ரூபா. ஓகே. காட்டுக்காரங்கிட்ட பெருசு சின்னதெல்லாம் கலந்து வாங்கினேன். 3 தான் சொன்னாங்க, 4 கேட்டு வாங்கிட்டேன். இலந்த பழம் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். இலந்த பழம்னா எல்லாருக்கும் பிடிச்ச பழம். செக்கச்சவந்த பழம். தேனாட்டு இனிக்கு பழம். இஞ்சி 20 ரூபா. விலை அதிகம் ஆயிடுச்சு. என்ன பண்டிகை வருது இல்லை? ஆமாம்மா, அதனால். ஓகே. என்ன பண்டிகை வருது? பொங்கல் வருது. அதனால் பெரிய வெங்காயம் 1.5 கிலோ 50 ரூபா. சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபா. சூப்பர். சிறுகீரை வாங்கினேன், ஒரு கட்டு 10 ரூபா. சிறுகீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தக்காளி வந்து 30 ரூபா. 30 ரூபா கிலோ. நாட்டு தக்காளியா ஹைப்ரிட்? அது இது ஒரு வகையானது. இது ஒரு வகை. இது ஒரு வகையை சார்ந்தது. முட்டைக்கோஸ் 20 ரூபா. முட்டைக்கோஸா? சூப்பர். இது வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கலந்து இது 10 ரூபா. ஓகே, சூப்பர் சார். இது தக்காளி வந்து 2 கிலோ வாங்கிட்டேன். இது தனியாக வாங்கினதா? ஆமாம், இது தனியாக வாங்கினேன். டக்குன்னு விலை அதிகமானாலும் ஆகிடும் பண்டிகைனால. சரி, அதனால் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். ஓகே. கேரட் வந்து 1/4 கிலோ தான் வாங்கினேன். கிலோவா 1/4 கிலோவாக வாங்கினேன். இது வந்து 15 ரூபா. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பீட்ரூட்டும் 1/4 கிலோவா? இது 1/4 கிலோ வாங்கினேன். இடையில வாங்கினா கம்மி தான், கூறு வாங்கினா தான் அதிகம். இது வந்து 15 ரூபா. சரி. வெண்டைக்காய் 15 ரூபா 1/4 கிலோ. வெண்டைக்காவா? ஓகே. பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி, எதுக்குமே பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும், அதனால். சரி சரி. அவரைக்காவா? அவரைக்காய் 1/4 கிலோ வாங்கினேன். ஊற அவரைக்காவா ஊறாத அவரைக்காவா? ஊர் அவரைக்காய். இது எவ்வளோ? இது ஊற அவரைக்காய். அது 15 ரூபா 1/4 கிலோ. ஓகே, சூப்பர்மா. இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். ஆனால் 300 ரூபாய்க்கு மேலே தான் இதுவுமே. அதிகமாக பரவாயில்ல, நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சூப்பர்மா. ஓகே, சூப்பர்மா. இஞ்சி விலை அதிகம்னால இந்த இஞ்சி தான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. என்ன? டீ போடுறதுக்கு ஆகும்ல இஞ்சி. தோலெல்லாம் க்ளீனாக சீவிட்டு டீ போடுங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா வேலையும் சொல்லிட்டேன். தேங்காய் வந்து வீட்லேயே, எங்கள் வீட்லேயே இருக்குது ஒரு 5 தேங்காய். அதனால் நான் தேங்காய் வாங்கலை இந்த வாரம். தேங்காய் விலை கேட்டேன், 15, 20 அந்த ரேட்டில் இருந்தது. உங்கள் ஊர் சந்தையில் என்ன ரேட்டுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கணுங்களா.